அம்பை மொழிபெயர்ப்புல ஒரு தன் வரலாற்று கதை. சைபீரிய பணியில் நடன காலனியுடன் அப்படிங்கிற ஒரு நாவல். இந்த நாவலில் தன் வரலாற்று கதை. இந்த தன் வரலாற்று கதை ரஷ்யாவில் ஜோசப் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் ஆட்சிக்கு எதிராக கைது செய்தவர்கள் என்று நம்பப்பட்ட பல பேரை அவங்க சைபீரியாவுக்கு கடத்துறாங்க. அங்கே -40 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். அந்த -40 டிகிரி செல்சியஸில் ஒரு ஆள் உயிரோடு வாழ்றது ரொம்ப அதிசயம். அந்த சந்தேகப்பட்ட குற்றவாளிகளுக்கு அந்த ஜோசப் ஸ்டாலினுடைய ஆட்சி கொடுக்கப்பட்ட தண்டனை என்னன்னா, பகல் முழுவதும் மரம் வெட்டணும். அவங்க குறைஞ்சபட்ச ஒரு உணவு தருவாங்க. அந்த உணவுல நீங்கள் சாப்பிட்டு உயிர் வாழணும். முதல்ல அந்த பணியில் உயிர் வாழ்றதே கஷ்டம். அதில் குறைஞ்ச அளவு ஒரு உணவு தான் தருவாங்க. அந்த குறைஞ்ச உணவுல சாப்பிட்டு நீங்களே கடுமையான ஒரு வேலை செய்யணும். இப்படி நாடு கடத்தப்பட்ட 2 மனிதர்களுக்கு இடையான ஒரு வாழ்க்கையை சொல்லுது. அந்த இதில் அவங்க 2 பேர் சந்திச்சுக்கிறாங்க, ஒரு ஆணும் பெண்ணும். அவங்களுக்கு இடையில ஒரு காதல் வருது. அந்த காதலில் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தை எதுன சொன்னால் இந்த புத்தகம் சைபீரிய பணியில் நடன காலனியுடன். எப்படி இவங்க 2 பேருக்குள்ள காதல் வந்தது? உணவு கிடையாது, ஆனால் கடுமையான உழைப்பு. அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்கியம் உண்டு. உணவு பத்தாது, மலம் போகிறாங்க இல்லையா, அதில் வரக்கூடிய செரிக்காத சில ஆலிவ் விதைகள் இருக்குமா, அந்த விதைகளை அவங்களே அலசி சாப்பிட்டு அதில் உயிர் வாழ்ந்துருக்காங்க. அப்படி உயிர் வாழ்ந்து காதலிச்சிருக்காங்க. அந்த காதலில் பிறகு ஒரு பொண்ணு. அந்த பெண் தான் அந்த கதை இருக்கு. இந்த அம்மா இப்போ அந்த நாட்டில் மிகப்பெரிய பதவியெல்லாம் இருக்காங்க. எனக்கு மனித மனதில் எல்லா இழப்புகளுக்கு பின்னாடி ஒரு மனித உறவு தேவைப்படுது, ஒரு காதல் இருக்குது, ஒரு அன்பு இருக்குது. ஏன்னா மலத்துல இருந்து அலசி தின்னு உயிர் வாழ்ந்த 2 பேர் காதலிக்கிறாங்கிற ஒரு விஷயம். அந்த காதல் எவ்வளோ புனிதமானதாக இருக்கும். அதில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை அப்படி அம்மா இருந்த கதையெல்லாம் கேட்டு எப்படி இருந்தீங்க, இவங்க பல உயிரிய பதவிகளாம் வாங்கிக்கலாம்.